ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்களின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/7/2024 28/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மூன்றுத்தையும் பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு இருக்கிறது விசேஷம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது 22ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கார். அதிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலும் போகிறார். ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது, பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில். அதனால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறார். இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 22ஆம் தேதி ஸ்ரவண விரதம் வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமானது. அதாவது அந்த காலகட்டத்தில் எதுவும், அதாவது உபவாசம் இருக்கிறது விசேஷம், எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது விசேஷம். அன்றைக்கி சொஜ்ஜி சாப்பிட்றா. நார்மலி வயசானவா, அதாவது உடல் நலம் கருதி அவங்க சொஜ்ஜி இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவா. காரம், உப்பு, புளிப்பு சேர்த்துக்கிறது இல்லை. இது வைணவர்களுக்கு ஒரு மிகவும் விசேஷமான நாள். ஸ்ரவண விரதம். திருவோணம் அப்படின்றது 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திருன்ற அடைமொழி உண்டு. ஒன்று திரு ஆதிரை, இன்னொன்று திரு ஓணம். சிறு ஆதிரை சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். திருவோணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 23ஆம் தேதி ஸ்ரீ காஞ்சி காமகோடிபுரம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது. 23/7/2024 அன்னைக்கு. 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னும் போது பௌர்ணமியிலேருந்து தேய்பிறை சதுர்த்தி, சங்கடங்களை ஹரனை வதைக்கக்கூடிய சதுர்த்தி. எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தரம் சுற்றி வாங்கும், 9 தோப்புக்கரணம் போடுங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். விநாயகப் பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. 26ஆம் தேதி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும். அவமாகம்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ யோகமோ, 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்கிறோம். இது விசேஷங்கள் பண்ணக்கூடிய நாள் கிடையாது. அதாவது பொதுவாகவே இது ஆடி மாதம்ன்றதுனால வீட்டு விசேஷங்கள் அதுவாக இருக்காது. இருந்தாலும் விசேஷங்கள் எடுத்து பண்ணுறது நல்லதில்லை. இந்த அவமாகம் இன்றைக்கி பார்த்தாலேயானால் பஞ்சமி, சஷ்டி, சப்தமி 3 திதிகள் வருது. பஞ்சமி திதி 19 வினாழிகைகள் இருக்குது. சஷ்டி தீதி பார்த்தோன்னா ஒரு 56-57 நாழிகை இருக்குது. அதாவது இன்னைக்கு நாள் பிறந்ததுலேருந்து 26ஆம் தேதி நாள் பிறந்ததுலேருந்து சூரிய உதயமானதுலேருந்து 19 வினாழிகை பஞ்சமி திதியும், அதிலிருந்து 55 நாழி 56 நாழிகை சஷ்டி திதியும், அதற்கு பிறகு சப்தமி திதியும். அதாவது அடுத்த நாள் காலத்தில் பார்த்தோன்னா சப்தமி திதி உதிச்சிரும். 3 திதிகள் வந்ததாக கணக்கு வரும் இந்த நாளில். ஏன்னா நம்மளுக்கு தமிழில் பார்த்தாலேயானால் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயத்தை ஒரு நாள் கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதன் மூலியமாக அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம். அதை தவிர எந்த விசேஷங்களும் செய்யாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. சரி, 27ஆம் தேதி பார்த்தாலேயானால் வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள்னு சொல்லக்கூடியது. அதாவது வருஷத்துக்கே 8 நாள் தான் வாஸ்து புருஷன் கண் விழிப்பார். அந்த காலகட்டத்தில் எந்த தோஷங்களும் கிடையாது. அதாவது திதி, வாரம், நட்சத்திரம், அதாவது அஷ்டமி, நவமி, திதின்றது வாரம்னு சொல்லக்கூடியது. செவ்வாய், வெள்ளி, அந்த செவ்வாய், சனி எந்த மாதிரியான நாட்களும் சரி. நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் பெண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை, ஆண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை, இந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே வேண்டாம். இது ராகு காலம், யமகண்டம் இதெல்லாமும் பார்க்க வேண்டாம். அதனால் எல்லாவித நிர்தோஷங்கள் உண்டான நாள். அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலகட்டம்னு சொல்லக்கூடிய 6:52 8:22 வரலும் உண்டான நேரத்தில் வாஸ்து பூஜை போடுறது மிகவும் ஏற்றம். கடக்கால் பூஜை போடுறது, புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, அதுவும் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது,
அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றது, புதுசாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அன்றைக்கி, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இதில் வந்து இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் டைமை வந்து 5ஆக பிரிச்சிருக்கா. ஒன்று வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய முகம் கழுவக்கூடிய நேரம், அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு வந்து சாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் அவர் வந்து சாப்பிடக்கூடிய நேரம் அது வந்து ஒரு 18, போஜனம் செய்யும் நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு தாம்பூலமிடும் நேரம் ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த தாம்பூலமிடும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:22 - 36 நிமிஷம், அந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டம், அதாவது 8ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம். அதனால் மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். இந்த வாரம் வந்து சந்திராஷ்டம காலம் வர்றதுனால அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 குடம் தண்ணியாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க, கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா சதுர்த்தி வேறு வருது. அதனால் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். இந்த சங்கடகர சதுர்த்தியில் பண்ணுறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். உங்களுக்கு என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் என்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்னை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, அதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து பாதங்கள் மாறி இருக்கும், ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்கிட்ட வர நிறைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது. அதனால் அதை முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் தரேன். ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு பிறகு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து உங்களுடைய கோச்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்ம பிரகாரமும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 22/7/2024 28/7/2024 வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துல குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் ராசிநாதனோட சம்பந்தப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும், தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, தொழிலில் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும், பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குற லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எதை தொட்டாலும் வெற்றியும் லாபமும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். குழந்தைகள் மூலியமாக இருந்தாலும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக சிறு செட்பேக் இருந்தாலும் அது நாளடைவில் நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தோம்னா 22/7/2024 28/7/2024 வரை உண்டான வாரத்தில்
சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய முயற்சியின் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 3 கிரகங்கள் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா 23ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல 5ஆம் தேதி 25ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 4ஆம் இடத்துல கேந்திரம் பெற்று திக்பலம் பெறுறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 10 தடவை படிக்கிறது நல்லது. ஏன்னா மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 25ஆம் தேதி மாலை ஒரு 3 மணியிலிருந்து 27ஆம் தேதி மாலை ஒரு 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் ராகுவோடு சந்திரன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தாலும் ராகுவோடு சம்பந்தம் அப்படின்றதுனால ராகுவே அங்கே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராகுவின் பிடியிலிருந்து சந்திர பகவான் நகரக்கூட முடியாது. ஏன்னா நிழல் கிரகம் ராகு. இதன் மூலியமாக பார்த்தாலேனால் குழந்தைகளுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. அதை தவிர 5ஆம் இடத்துல ராகு பகவான் சந்திரனோடு சேர்ந்து 9ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 9ஆம் அதிபதி 9க்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் தந்தையின் தொழில் மூலியமாக திடீர் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறதுனால போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க, அதை தவிர மருத்துவர்கள், ரத்தம் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது ரத்தம் சம்பந்தமான வியாபாரம்னா அந்த பிளட்டு டெஸ்டிங் ஏஜென்ட்ஸு அந்த மாதிரியான வச்சுருக்கிறவங்க, அதை தவிர இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க, நிலம் சம்பந்தமாக நீர் சம்பந்தமாக பண்ணக்கூடியவர்கள், அதை தவிர சமையல் கலை வல்லுநர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவில், மாம்பலத்தில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும்.